தான் மருத்துவர் என்ற போதிலும் தனது தாத்தாவின் விருப்பத்தின் பேரில் விடாமுயற்சியுடன் படித்ததால் யூபிஎஸ்சி தேர்வில் 64ஆம் இடம் பிடித்திருப்பதாக ஓய்வு பெற்ற ஐஜி சந்திரனின் மகள் வினோதினி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஐஏஎஸ் ஆனால் சமூகத்தில் அனைத்து துறைகளையும் சார்ந்து பணியாற்றலாம் என்பதால் கூடுதல் விருப்பத்துடன் படித்ததாகவும் தனது இந்த வெற்றிக்கு குடும்பத்தினரும் முக்கிய காரணம் என்று கூறினார். என் பேர் வினோதினி. நான் இந்த வருஷம் 23ல நடந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ல ஆல் இண்டியா ரேங்க் 64 வாங்கியிருக்கேன். ஸோ இதுல நான் 64th ரேங்க் வாங்கியிருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என்னோட 5th அட்டெம்ப்ட் அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒரு கிட் இருக்காங்க. நான் எம்பிபிஎஸ் பண்ணியிருக்கேன். ஐ எம் ஆல்சோ ஒர்க்கிங், ஒரு ஜூனியர் ரெசிடென்ட் டாக்டரா இருக்கேன். லாஸ்ட் இயர் நான் இதே எக்ஸாம்ல 360 ரேங்க் வாங்கியிருந்தேன். அப்போ இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் கிடைச்சிது. ஸோ இந்த வாட்டி ஐஏஎஸ் கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமா படிச்சு 64th ரேங்க் வாங்கியிருக்கேன். இப்போ டெஃபினட்டா ஐஏஎஸ் கிடைக்கும். ஸோ அதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையாகவும் இருக்குது. அது போக என்னோட தாத்தா அவரு பயங்கரமா என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு. அவருக்கு நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை. அவர் இப்போ ரீசெண்டா பிப்ரவரியில அவர் இறந்துட்டாரு. பட் அவரோட ஆசீர்வாதத்தினாலையும் நான் ஐஏஎஸ் ஆயிருக்கேன்றது சொல்லி, அதாவது ஏரியா ஆஃப் இம்பாக்ட் ஐஏஎஸ்க்கு ரொம்ப அதிகம். ஹெல்த் செக்டர் மட்டும் இல்லாம அதர் செக்டர்ஸ் லைக் எஜுகேஷன் ஒரு அக்ரிகல்ச்சர், இது எல்லாத்துலயும் நம்மளோட இம்பாக்ட் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இந்த வைட் ஏரியாக்காக தான் நான் இதை மறுபடியும் ட்ரை பண்ணி